இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்று அன்னையாம் திரு அவை தூய யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் விரித்து அழைப்பு கொடுக்கின்றது. யோசேப்பு அன்னை மரியாளின் அன்பு கணவராகவும் திருக்குடும்பத்தின் தலைவராகவும் நன்மரணத்தின் பாதுகாவலராகவும் நேர்மையாளராகவும் இந்த அன்னையாம் திரு அவையிலே பல வழிகளில் உங்களையும் என்னையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தூய யோசேப்பினுடைய விழாவிலே அவருடைய திருநாமத்தை தாங்கியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழாநல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புனிதமான நாளிலே தூய யோசேப்பு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி உங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் இறைவனுடைய முன்னிலையில் எடுத்து வைத்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் நாடி நம் பயணத்தை தொடருவோம். இன்றைய நாளில் நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் மற்றும் 18 முதல் 21 மேலும் 24வது இறைவார்த்தை. யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவர் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்ற இறைவார்த்தை இறுதி இறைவார்த்தை என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்படி என்ன யோசேப்பு தன்னுடைய வாழ்நாளிலே சாதித்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாளைப் போல மாசு மறுவற்றவராக இந்த மண்ணுலகிலே அவர் பிறந்தவரா, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல இறைமகனாக இந்த மண்ணுலகில் பிறந்தவரா? அப்படி என்ன தூய யோசேப்பு இந்த மண்ணுலகில் நாம் அனைவரும் பெருமையோடு குறிப்பாக இந்த தவக்காலத்திலே அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ அவர் செய்த காரியங்கள் என்னவென்று நாம் பார்த்தோமென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு வளர்ப்பு தந்தையாகவும் அன்னை மரியாளின் அன்பு கணவராகவும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலராகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவர் அற்புதமாக தொடர்ந்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அவருடைய கீழ்ப்படிதலை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால், இறைவனுடைய அன்பின் தூதனாக நம் பயணத்தை தொடர வேண்டுமென்றால், இறைவனோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டுமென்றால், தூய யோசேப்பு எந்த அளவிற்கு நேர்மையாளர் என்று அன்னையாம் திரு அவை நமக்கு எடுத்து இயம்புகிறதோ, அதுபோல நாமும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறைவன் காட்டுகின்ற அந்த அன்பின் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்றுதான் இன்றைய விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்பது கப்ரியேல் தூதர் வழியாக. ஆனால் யோசேப்பு நேர்மையாளர் என்றும் அன்னை மரியாளை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டம் தீட்டினார் என்பதும், அதன் பிறகுதான் சூசை இறைவனுக்கு எந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு காட்டுகின்றது. யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருக்கிறார் என்று சொன்னவுடனே அன்னை மரியாளை
ஏற்றுக்கொள்வதும், ஆனால் அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு உறுதுணையாக இருந்து அந்த துன்பத் துயர நேரங்களில் தன் மனைவியோடு மீட்பரின் பிறப்பிற்கு எல்லா வழிகளிலும் உதவியாக இருந்தும், அதன் பிறகு யோசேப்பு குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்திற்கு போய் என்று ஆண்டவருடைய கட்டளை கேட்டவுடனே அங்கிருந்து எகிப்திற்கு சென்றதும், ஆண்டவருடைய அடுத்த கட்டளைக்காக காத்திருந்து அதன் பிறகு இஸ்ரேலுக்கு திரும்பி வந்து கலிலேயாவில் அவர் தஞ்சம் புகுந்து கடவுளுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றியதை வேதம் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஒரு தனி மனிதனாக நம் அனைவருடைய மீட்பிற்காக இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தந்தையிடம் தன்னை அர்ப்பணித்த அன்னை மரியாளாக இருக்கட்டும், தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், இவர்கள் இருவருடைய பணி வாழ்விலே தன்னுடைய பணியும் பங்களிப்பும் முக்கியத்துவம் என்பதும் இவை கீழ்ப்படிதல் வழியாக நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சியோடும் எந்த விதமான நெருடல்கள் இல்லாமல் தன் பணியை ஆரம்பித்த நம் மாபெரும் தூய யோசேப்புடைய விழாவைத்தான் இன்று நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதர் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, எந்த அளவிற்கு இறைவனோடு அவர் தன்னை இணைத்து கொண்டார் என்பதையும், இறைவன் வழியாக அவர் சந்தித்த எல்லா துன்பத் துயரங்களிலிருந்தும் வேதனை நெருக்கடியிலிருந்தும் சற்றும் விலகாமல் இறை திட்டத்தை உணர்ந்தவராக கீழ்ப்படிதல் என்கின்ற அந்த ஒற்றை நிகழ்வை கொண்டு இறைவனுக்குரியவராக வாழ்ந்திருக்கிறார். எனவேதான் இன்று அன்னையாம் திரு அவை இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடி நம்ம அனைவரையும் அழைக்கின்றது. நன்மரணத்தின் பாதுகாவலர், திருக்குடும்பத்தின் பாதுகாவலர், அன்னை மரியாளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பாதுகாவலராகவும் உடன் உழைப்பாளராகவும் இருந்து நம்முடைய மீட்பிற்காக தன் பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த மாபெரும் தூயவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது, இவர் இந்த மண்ணுலகில் விட்டு சென்ற அந்த அற்புதமான பாதச்சுவடுகளை நாமும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாகவும் அன்னையாம் திரு அவையினுடைய விருப்பமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, கீழ்ப்படிதல் என்கின்ற வரத்தினை நாம் பெற்றுக்கொள்ள இறைவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு தன் தந்தையினுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை கீழ்ப்படிப்பவர் ஆனார் என்றும், ஏதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை கீழ்ப்படிதலின் வழியில் கடவுளுக்கு அர்ப்பணித்தவராக அன்னை மரியாளோடு இணைந்து இவர்கள் இருவருக்கும் பாதுகாவலராக, தன்னை கீழ்ப்படிதலின் மேன்மை உள்ளவராக, நேர்மையாளராக இந்த மாபெரும் சூசையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இதுதான். நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், பங்குத்தளமாக இருக்கட்டும், எந்த இடங்களில் நாம் பணி செய்து கொண்டிருந்தாலும் இந்த கீழ்ப்படிதல் என்கின்ற ஆன்மீக அடிநாத செய்தியை நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு பயணித்தோம் என்றால், நாம் மட்டுமல்ல, நம்மை தொடர்ந்து வருகின்ற சந்ததியார்களுக்கும் இந்த கீழ்ப்படிதல் மகத்துவத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிரியர் என்றும் உங்களோடு.